எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $61,260 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஏரியாவும் நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஏரியா தான். சரிங்களா? இந்த ஃபுல் ஏரியாவும் நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 63,500லேருந்து 60,275. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்டை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே ப்ரைஸ் விற்க வச்சுட்டு கேண்டல் விற்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பெரிய ரேலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு ப்ரைஸு இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ட்ரிகர் ஆகி மேலே போகணும். அப்படி இல்லைன்னு நினச்சிங்களேன், ப்ரைஸு கீழே வந்ததுன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியாவில் டச் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும். ஓகேங்களா? ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும் இந்த ஏரியாவை டச் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ப்ரைஸ் இங்கேருந்தே மேலே போதா அப்படின்றது எதை வச்சு தெரியணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டல் பாருங்கள். இந்த கேண்டல் தான் ஒரு பெரிய கேண்டலாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு கடந்த 2 நாளாகவே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸு இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போய் ஒரு பெரிய இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெரிய கேண்டல். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டலாக போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? மேலே போய் விக்கஸ்ட்டு கீழே வந்து இந்த கேண்டலுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு கண்டிப்பாக கீழே வந்துடும். சரிங்களா? என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டலாக போய் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுன்னா ப்ரைஸு நம்மளுக்கு அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நடந்திருக்கு தெரியுங்களா சினாரியோ, இந்த ஏரியாவில் நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டபுள் டாப்பான்னு நினைக்கிறாங்க. வீக்லியில் பார்த்துட்டு இது வந்து ஒரு டபுள் டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது டபுள் டாப்பு கிடையாது. டபுள் டாப் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு டாப்பை விட இது ஹை வந்து மேலே போயிருந்தால் அது டபுள் டாப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டபுள் டாப்பு கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துருக்கு. ஸோ இது என்ன மாதிரி பேட்டர்னாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு. அது எந்த ஏரியாவில்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை கூட எடுத்துருவோமே. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், அழகாக ப்ரைஸ் என்ன பண்ணி நல்லா கன்சல்டேட் ஆகிட்டு கரெக்டாக கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அப்படியே பவர் எடுத்துகிட்டு மேலே போய் உடச்சான். இந்த ரேஞ்சை அவன் உடச்சி வெளியில் வந்து க்ளோஸ் வச்ச உடனே நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்தது மார்க்கெட். ஓகேங்களா? நல்ல ரேலி போகுது. இதை உடச்ச உடனே நல்ல ரேலி போகுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போது அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஏரியாவை, அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேராபோலிக் ரேலி வந்து நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேராபோலிக் ரேலி வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா, இங்கேருந்து வர போகிறானா, அதாவது இந்த ஏரியாவிலேருந்து திரும்பி வர போகிறானா, அப்படி இல்லைன்னா கீழே வந்து டீப்பராக வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்குது இல்லைங்களா, டிமாண்டு, இந்த டிமாண்டை டச் பண்ணிட்டு திரும்ப போகிறானான்றதை மட்டும் பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? ஆனால் இந்த டிமாண்டெல்லாம் டச் பண்ணிட்டான்னு நினச்சிங்களேன், நல்லா அக்ரெசிவாக நல்லா மேலே ஏறத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ BTC வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் பியரிஷாக ஆயிடுச்சா மார்க்கெட் வந்து திரும்ப போதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நினைக்கிறாங்க. ஸோ கிடையாது, BTC வந்து ஸ்டில் நம்மளுக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது பியரிஷ் கிடையாது. ஸோ அடுத்த வருஷம், அதாவது ஹோல்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 ஓகேங்களா, மார்ச்சுக்கு மேலே தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷனில் வந்து பிச்சின்னு ஓடி வந்துடணும்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து மேலே போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் போடுவான், அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடாது நம்ம. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட பிச்சுக்கிட்டு வெளியில் வர மாதிரி தான் இருக்கணுமே ஒழியா அந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வந்து இன்னும் வரலை. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் சீசன் எப்போ வரும்? ஓகேங்களா. ஸோ ஒரு ரியலான ஆல்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ செப்டம்பருக்கு மேலே தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ செப்டம்பருக்கு மேலே. ஓகேங்களா. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த பீரியடில் தான் வந்து ஆல்ட் சீசன் வரும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். ஓகேங்களா. நல்லா அக்ரெசிவாக இருக்கும். ஓகேங்களா. அப்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் ப்ரைஸ் டீப்பாக வந்துருந்தா கூட மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக ஏறும். வாரம் 100% கூட ஏறும். ஓகேங்களா. அந்த லெவலுக்கு அக்ரெசிவாக கூட ஏறும் மார்க்கெட்டு. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது இத்தீரியம் பார்த்தேன், செம்ம மூங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100-150 மேலே ஏறுது. ஓகேங்களா. டெய்லியுமே. ஓகேங்களா. $100-150 கிட்ட மேலே நல்லா பம்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி அக்ரெசிவாக புஷ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டில் நவ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசியில் வந்து ஒரு பெரிய ரேலி வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா இத்தீரியம்லும் நம்மளுக்கு ரேலி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தீரியம்லேயும் நம்மளுக்கு இந்த ஏரியாவை நம்ம எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் தான். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன். இந்த ஏரியாவை அதாவது கிட்டத்தட்ட வந்து $4,000 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இத்தீரியம் வந்து ஒரு பயங்கர ட்ரெமெண்டஸான ஒரு பம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பிடிசியும் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லி சினாரியோக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசியை கம்பேர் பண்ணும்போது இத்தீரியம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஓகேங்களா. நல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஒரு கேண்டல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டல் இந்த வார கேண்டல் பாருங்களேன், ஒரு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. கீழே வந்து ஒரு பெரிய விக்கோடையும் மேலே குட்டி பாடி இருக்குது. இன்னும் 3 நாள் இருக்குது. ஒருவேளை இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் மாதிரி க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் பம்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த வாரம் வேறு இத்தீரியம் இடிஎஃபோட இது ட்ரேடு வேறு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே புஷ் கொடுத்துட்டு அகெயின் ஒரு பம்ப், ஒரு ஹியூஜ் பம்ப் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்தே பம்பை வந்து பயங்கர அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வீக்லி கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஒருவேளை இந்த வீக் கேண்டல் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பெரிய விக்கோ, கீழே ஒரு பெரிய விக்கோ, மேலே சின்ன பாடியோட க்ரீன் பாடியாக இருந்தாலும் சரி, ரெட் பாடியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுத்து மேலே வந்ததுன்னா, ஸோ அப்போ இது வந்து ஒரு மார்னிங் ஷேர் பேட்டர்ன் ஆகிடும். ப்ரைஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக புஷ் ஆகும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஹையர் ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இத்தீரியமும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ சாரிங்க. ஓகேங்களா. ஸோ புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் எப்படின்றது. சரிங்களா. ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு பெரிய புல்லிஷ் மூவ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு அக்ரெசிவ் பம்ப் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஒரு 2 வருஷமாக கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த் தான். ஓகே, லாஸ்ட் ஒரு 1 இயர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஷன்ஸை ரொம்பவே டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நம்மளோட பேஷன்ஸை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேனிக்கை ரொம்ப க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் நாம் வந்து ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் அந்த புல் சீசனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி நம்ம வெளியில் வர முடியும். ஓகேங்களா. இன்னும் புல் சீசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா. ஃபர்தராக வந்து மார்க்கெட் இன்னும் மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற லாஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 74,000 இருக்கும்போது நம்ம பார்த்த போர்ட்ஃபோலியோக்கோ இப்போ நம்ம பார்க்குற போர்ட்ஃபோலியோக்கும் நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிடிசி வந்து 74,000 அதையும் தாண்டி இப்போ மேலே போகணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மேபி ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணலாம்.
அதாவது ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லைப்பா நான் ஆவரேஜ் தான் பண்ணணும்னு நினைக்கலப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, பேசாமல் விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் அகெயின் அக்ரெசிவ் பம்ப் வந்து வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரணும்னு நினச்சேன். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்ட்ரிபியூட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.